அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 30/4/2025 சித்திரை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. திருத்திகை திதி பகல் 2:12 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:18 வரை, பின்பு மிருகசிருஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அக்ஷய திருதிகை சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய நாளில் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று அக்ஷய திருத்திகை என்பதால் தங்கம் வாங்க ஒரு உகந்த நாள் ஆகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. குரு 2ல் சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக உத்தமம். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10லும் 11ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது என்றாலும் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் 11ல் உச்சம் பெற்று குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 10ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் 9ல் வலுவாக இருப்பதும் 10ல் சந்திரன் பலமாக இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ல் சஞ்சரிப்பதும் 9ல் சந்திரன் குரு 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 7ல் சூரியன் 8ல் சந்திரன் அமைய பெற்று இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன அமைதி குறைவு உண்டாகும். குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் 7ல் சந்திரன் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதனால் எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் குரு சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் முடிந்தவரை எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் பேச்சில் பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன், 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். அதிலும் குறிப்பாக மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.